இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை கூட நான் ஸ்தோதரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்பட பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் நமக்கு பொறாமையின் ஆவியை குறித்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், இந்த பொறாமையின் ஆவியானது அது அந்தகாரத்தின் ஆவியாய், அந்தகாரத்தின் கிரியையாய், இருளிலே உள்ள கிரியையாய் காணப்படுகிறது. அப்போ இயேசுக்குள்ளாக நான் வந்தபோது அந்தகாரத்திற்குள்ள கிரியைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும், ஒரு புதிய மனுஷனாய் வெளிச்சத்தின் பாதையிலே நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட இந்த பொறாமையின் ஆவியை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த பொறாமையானது அது மரணத்திற்கு பாத்திரமாக இருக்கிறதான ஒரு பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதை நாம் எதில் வாசிக்கிறோம்? ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் முதல் 32வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஒரு சில பாவங்களை குறித்து வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான இந்த காரியங்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு 22 பாவமான காரியங்களை, அதாவது மரணத்துக்கு ஏதுவான பாவமான காரியங்களை, 22 காரியங்களை வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதில் இந்த பொறாமையானது 6வது இடத்துல இருக்கிறது. பிரியமானவர்களே, தெளிவாக வசனம் சொல்கிறது, இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறவர்கள் அவர்கள் தேவன் நியமித்த நியாய தீர்ப்பிலே மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறார்கள். அதை தீர்மானித்தவர் யார்? தேவன். அதை தீர்மானித்தவர் தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய கர்த்தர் இந்த இப்படிப்பட்டதான பாவங்களை செய்கிறவர்களை அவர் மரணத்திற்கென்று தீர்மானித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வசனம் இன்னும் தெளிவாக சொல்கிறது, இப்படிப்பட்டதான பாவத்தை செய்கிறவர்கள் தாங்கள் செய்வது தவறு என்று உணர்ந்தும் கூட அதை செய்கிறவர்களிடத்தில் பிரியமாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போமே. இன்னைக்கு 4 பேர் உட்கார்ந்து ஒரு இடத்துல பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வேறு ஒருவரை குறித்து தான் அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய காரியத்தையோ இல்லை வேறு ஏதாவது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார், ஒரு ஊழியக்கார வாழ்க்கையில் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார், நாம் இப்படி மாற வேண்டும் என்பதாக ஒரு மேலான சிந்தை நிச்சயமாக அவருக்குள்ளாக இருக்காது. வேறு யாரையோ குறித்து தேவையில்லாத சிந்தனைகளை அவர்கள் ஒருவேளை பொறாமையின் காரியங்களை நிச்சயம்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்போ பொறாமையின் ஆவி நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நாமும் அப்படிப்பட்டவர்களை தான் நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பிடிக்காது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம தூரமாய் போகி விடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்திற்கு ஏதுவாக நம்முடைய வழி இல்லாதபடிக்கு ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே நம்முடைய வழியை மாற்றி அமைப்பதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு தருவது ஆண்டவர் தருகிறார், நமக்கு ஆண்டவர் தருகிறது போதும் என்கிறதான ஒரு சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்போ இன்னைக்கு முறுமறுப்பு இல்லாமல் ஆண்டவர் எனக்கு தருகிறது போதும் என்கிறதான ஒரு சிந்தையோடு கூட நம்ம காணப்பட வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு 5000 ரூபாய் தந்திருந்தாலும் அந்த 5000 ரூபாயில் ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷப்பட்டு இங்கே ஆண்டவர்கிட்ட கேட்டு எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கிரியைகளை நடப்பித்தால் அது நிச்சயமாக எந்த விதமான போராட்டமும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ இருக்குது, எனக்கு இவ்வளோதான் இருக்குது என்று சொல்லி ஒரு போராட்டம் நமக்குள்ளாக இருக்குமானா நமக்கு கிடைத்ததை கூட சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நேராக நாம் தள்ளப்படுவோம். இதுதான் மரணத்துக்கு ஏதுவான வழியாக இருக்கிறது. நமக்கு கிடைத்ததை நம்ம சரியாக பயன்படுத்தணும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தையானது நமக்குள்ளாக மாத்திரம் இருக்க வேண்டும்.
வேண்டும். இந்த பொறாமைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க கூடாது. இந்த ஆமையானது அது பெரிய பொல்லாங்க தீவுக்குள்ளாக, அக்கினி கடலுக்குள்ளாக நம்மை தள்ளுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய சிந்தையை ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஆவிக்குள்ளாக இப்படிப்பட்டதான ஒரு பொறாமையின் ஆவி கிரியை செய்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வழியை நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். ஜீவனும் நீதியுமான வழியிலே நம்ம நடக்க வேண்டும். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ முடிய ஆண்டவர் அழைக்கிறார். அடுத்ததாக கூட இந்த பொறாமையானது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இது காரணமாக இருக்கிறது. நாம் பார்த்தோம், இது மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறது. அப்போ மரணத்துக்கு பிற்பாடு நிச்சயமாக அக்கினி கடல்ல பாருங்க, பெருங்கடல் போன்றதான காரியங்கள் இருக்கிறது. அதை பார்த்து நம்ம சந்தோஷம் அடைகிறோம். ஆனால் அக்கினினால் நிறைந்த கடல்ல நாம் தள்ளப்படுவோமானால் அது மிகவும் வேதனைக்குரிய காரியமாக இருக்கும். இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த பொறாமையானது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அதற்கு நம்ம விலக்கி காக்கிறதா இருக்கிறது, விலக்கி அதற்கு பாத்திரமானாய் மாற்றுகிறதா இருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 19வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பெலிசூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க போதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பொறாமையின் ஆவி நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் தூரமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு நான் தூரமாக இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய நிருபத்தில் சொல்றதை நம்ம பார்க்கப்போ நம்மளும் கூட இப்படிப்பட்டதான வார்த்தைகளை சொல்ல முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மேற்சொல்லப்பட்ட காரியங்களை நாம் விட வேண்டும். அதிலும் விசேஷமாக பொறாமையின் ஆவியை நாம் களைந்து போட வேண்டும். ஆண்டவரை, நீர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், உமக்கு நன்றி. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து நீங்கள் சோதனை செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருபோதும் இந்த வார்த்தையை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மரணத்திற்கு ஏதுவான நம்முடைய வழிகளை நம் ஆண்டவருடைய சமூகத்தில் திருப்புவோம். அதே போல பரலோக ராஜ்யத்திற்கு தூரமாக இருக்கிறதான வழிகளை நாம் திருப்புவோம். பொறாமையின் ஆவியை நம்ம விட்டு எடுத்து போடுவோம். ஜீவனுக்கு ஏதுவான பிள்ளைகளாய், பரலோக ராஜ்யத்திற்கு ஏதுவான பிள்ளைகளாய் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கடைசியாக கலாத்தியர் 5வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். பிரியமானவர்களே, நாமும் கூட இன்னைக்கு அப்படி இருக்கணும். வீணான புகழ்ச்சி தான் நம்மை பொறாமைக்கு நேராக கொண்டு போகிறது. உலகத்தின் காரியங்களை தேடாமல் ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு தாழ்மையோடு கூட, தாழ்மையான சிந்தையோடு கூட நம்ம காணப்படுவோமானால் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நம்மை நாமே கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவையும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பொறாமையின் ஆவி அது ஜீவனுக்கு ஏதுவான ஆவி அல்ல, மரணத்திற்கு ஏதுவான ஆவி என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே, பொறாமையின் ஆவி எங்களை பரலோக ராஜ்யத்திற்கு தூரமாக்குகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. அப்பா பொறாமையின் சிந்தையை இந்த ஒவ்வொருவருக்கும் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தாழ்மையின் சிந்தையை, சகோதர சிநேகத்தின் சிந்தையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதுவரை இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு நீ தொடுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. கிறிஸ்தவர்களாக உண்மையாக ஆண்டவர்களாக ஜீவிக்கிறவர்களாக தாழ்மையின் சிந்தையை ஒவ்வொருவருக்கு கொடுங்க. பொறாமையின் கட்டுகளை நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.